சண்டே மார்னிங் மதுரைக்கு கிளம்பியிருந்தோம். மதுரையில் ஒரு சின்ன வேலை இருந்தது. அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தோம். அங்கேயே வந்து காலை டிஃபனை முடிச்சிட்டோம். சின்ன கடை தான், பக்கத்தில் வந்து வேறு கடை எதுவும் இல்லாதனால அங்கேயே நாங்கள் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பியாச்சு. வேலையை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் துணியெல்லாம் வந்து மாற்ற வேண்டியது இருந்தது. புது ட்ரெஸ்ஸு அதை கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு அதையும் கொஞ்சம் மாற்றி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய வேலை இருந்ததுங்க. மாவு அரைக்கிறது, துணி துவைக்கிறதுன்னு ஏகப்பட்ட வேலை. மாவு ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப அடுத்தடுத்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். மாவு ஓட வச்சுட்டு தம்பிங்களுக்கு வந்து ஈவினிங்க்கு வந்து ஸ்நாக்ஸ் எதாவது செய்யணுங்கவும் அவனுங்க சேமியா கேட்டாங்க. சேமியாவை ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே மிஷினில் துணியை போட்டேன். மிஷினில் துணியை போட்டு ஓடிட்டு இருக்கிறப்பே ஒவ்வொரு வேலையாக தான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் மதுரையிலேருந்து வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் வந்து தம்பிகளுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு நேற்று எடுத்த சிக்கன் கொஞ்சம் இருந்தது. அதையும் வந்து கொஞ்சம் சூடுபடுத்தி மதிய லஞ்சுக்கு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அப்புறமா துவைச்ச துணியை எடுத்து காய போட்டுட்டு வீடெல்லாம் கொஞ்சம் துடைக்க வேண்டியது இருந்தது. அதையும் துடைச்சாச்சு. அவ்வளோதான், இன்றைக்கானது வேலையெல்லாம் முடிஞ்சது. கொஞ்சம் நாளையிலேருந்து ஃப்ரீயாக இருக்கலாம் அதுக்காக தான். இன்றைக்கான விலாக் இவ்வளோ தான்.